மக்களே இந்த 160cc செக்மெண்ட்டில் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் கிடைக்கணும், மைலேஜும் கிடைக்கணும், ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு ரோட் ப்ரெசன்ஸோட டிசைனும் வந்து பெட்டராக இருக்கணும். அட் த சேம் டைம் ஃபேமிலிக்கும் வந்து சூட் ஆகும்னு நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்க போகிறது டிவிஎஸோட அப்பாச்சி RTR 160 சொல்லலாம். ஸோ குறிப்பாக இதுக்குரிய மெயினான விஷயமே இதுக்குரிய என்ஜின் தான். ஸோ இந்த என்ஜின் கெப்பாசிட்டி என்ன வரும்போது எக்ஸாக்டாக 159 7cc வருது. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வேல்வ் என்ஜின் தான். ஸோ இன்டேக்கில் 2 வேல், எக்ஸோஸில் பார்த்தோம்னா 2 வேல் வரப்போகுது. அதாவது ஹை எண்டில் ப்ரீதிங் வந்து இதில் பெட்டராக இருக்க போகுது. ப்ளஸ் இது ஒரு ஆயில் கூல்டு என்ஜின். அதாவது இந்த கூலிங் சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா ஏர் ப்ளஸ் ஆயில் கூல்டு என்ஜின்னு சொல்லலாம். ஸோ தனியாக ஒரு ஏர் கூல் என்ஜினோட ஒப்படைக்க ஆயில் கூல் வந்து ஒரு 5% அளவு பெட்டராக இருக்கும் கூலிங்கில். பட் லிக்விட் கூல் அளவுக்கு வருமானு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு மொடரேட்டான லாங் ட்ரிப் படிக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த பைக்கை டிசைன் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக இந்த பவர் அண்ட் டோக்கன் வரும்போது எக்ஸாக்டாக 17.5 PS வரும். அதே மாதிரி டோக்கன் வரும்போது 14.7 Nm டோக்கன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் மோடில் இதில் டோட்டலாக பார்த்தோம்னா உங்களுக்கு 3 ரைடிங் மோட்ஸ் வந்து வருது. ஸோ 160cc செக்மெண்ட்டில் ரைடிங் மோட்ஸ் வித் பவர் சேஞ்சோட கொடுக்குற ஒரே ஒரு பைக்குண்டா அப்பாச்சி பைக்குன்னு சொல்லலாம். 200cc கூட பார்த்தோம்னா அப்பாச்சி 200 வந்து அந்த பவர் அண்ட் டோக் எல்லாமே மாறுது. இதுல வந்து 3 மோட்ஸ் வரும்போது ரெயின், urban, ஸ்போர்ட்ஸ் மோட் வருது. ஸோ இதுல ஸ்போர்ட்ஸ் மோட்ல வந்து நான் சொன்ன அந்த 17.5 PS பவரும் 14.7 Nm டோக்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே இது நீங்க urban இல்லாட்டி ரெயின் மோட்ல விட்டு ஓடும்போது 15.6 PS பவரும் 14.1 Nm டோக்கும் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 PS பவர் வந்து urban ரெயின் மோட்ல வந்து குறையுது. ப்ளஸ் இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஏபிஎஸ்க்குரிய சென்சிட்டிவ் வருது. ஸோ இதில் எக்ஸாக்டான மாடல்னு வரும்போது பார்த்தோம்னா டிவிஎஸ் அப்பாச்சி RTR 160 டுவெல் சேனல் ஏபிஎஸ் வித் USD ஃபோக்குன்னு சொல்லிக்கொள்ளலாம். இது வந்து ஒரு மிட் வேரியன்ட். இலங்கையை பொறுத்த வரைக்கும் வந்து டாப் வேரியன்ட், பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிட் வேரியன்ட்னு சொல்லிக்கலாம். இதுலேயே வந்து அப்டேட்டட் வெர்ஷனான TFT கிளஸ்டரோட வர்ற அப்பாச்சி கூட இருக்குது. ஸோ அது வந்து ஸ்ரீலங்காக்கு எப்போ வரும்னு அதிக பேர் கேட்குறீங்க. மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் வந்து வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பைக்கில் பார்த்தோம்னா குறிப்பதுக்குரிய சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா USD ஃபோக் வருது. ரியரில் வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு மோனோஷாக் கேப்சூவர். ஸோ ரெகுலராக இருக்க போது தான் வரப்போகுது. அதோட மெயினான விஷயம் இன்றைக்கு இந்த வீடியோவில் இந்த பைக்குக்குரிய ரைட் ரிவ்யூ. ஸோ நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான், அதாவது அப்பாச்சிக்குரிய ரைட் ரிவ்யூ போடுங்கோண்டு. ஸோ இந்த ரைட் ரிவ்யூவில் வந்து என்னென்ன செக் பண்ண போகிறோம்னா இதுக்குரிய என்ஜின் ரிஃபைன்மெண்ட். ஸோ இது என்ன மாதிரி என்ஜின் ரிஃபைன்மெண்ட் இருக்குண்டு, ஏன்டா அப்பாச்சி இஸ் ஈக்குவல் டு வைப்ரேஷன் இன்னொரு காலத்தில் வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மாற்றி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இந்த 2025 மாடலுக்குரிய அப்பாச்சியில். ப்ளஸ் இன்னொரு விஷயம் இதுக்குரிய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி இதுக்குரிய பிரேக்கிங் டெஸ்ட், ஃப்ரண்ட் பிரேக் எப்படி இருக்குது, அதே மாதிரி ரியர் பிரேக் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏன்டா குறிப்பாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 270 mmக்கான டிஸ்க் பிரேக், பெட்டல் டிஸ்க் தான் ஏபிஎஸோட வருது. அதே மாதிரி ரியரில் வந்து 240 mmக்கான டிஸ்க் பிரேக் வருது. பட் நான் கிட்டத்தட்ட ஒரு 1930 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்கிறேன். ஸோ இது வந்து எந்த பர்சனல் யூஸில் இருக்கிற ஒரு பைக் தான், என் சொந்த பைக் தான். ஸோ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து இந்த ரைட் ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு போஷியாக பண்ணிக்கொள்ள போகிறேன். ப்ளஸ் மெயினான விஷயம் இதுக்குரிய சஸ்பென்ஷன் செட்டப் உடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ், அதாவது சஸ்பென்ஷனுக்குரிய பெர்ஃபார்மன்ஸ் என்ன மாதிரி இருக்காண்டு, ஒன் ரோட்டில் வந்து இந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ப்ளஸ் மெயினான விஷயம் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் இதுக்குரிய மைலேஜ் அண்டு. ஸோ நான் இதுவரை காலமும் ரியல் டைமில் அளந்த மைலேஜ் வரும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 51-52 kmpl, அதாவது ஒரு லிட்டருக்கு 51-52 கிலோமீட்டர் மேக்ஸிமம் வந்து நான் மைலேஜ் எடுத்திருந்தேன். மினிமம் பார்த்தோம்னா ஒரு 48-49 வரைக்குமே கிடைச்சிருந்தது. ஸோ ஆவரேஜாக 50+ kmpl வந்து இதில் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் உங்களோட ரைடிங் ஸ்டைலை பொறுத்து. இது வந்து பார்த்தோம்னா urban மோடில் எனக்கு கிடைச்ச மைலேஜ் தான். ஸ்போர்ட்ஸ் மோடில் பார்த்தோம்னா ஒரு 2-3 kmpl பார்த்தோம்னா உங்களுக்கு குறையிறது சான்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களோட நல்ல ரைடிங் ஸ்டைலில் கொடுக்கும்போது பார்த்தோம்னா என்னதான் பெர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் இதுக்குரிய நல்ல மைலேஜ் வந்து பார்த்தோம்னா இந்த சிசி, அதாவது இந்த 160cc செக்மெண்ட்டில் பார்த்தோம்னா இந்த அப்பாச்சி தரக்கூடிய மாதிரி இருக்கும். ப்ளஸ் மெயினான விஷயம் இதுக்குரிய டெக்னிக்கல் ரிவ்யூ வந்து ஏற்கனவே ஆல்ரெடி போட்டுட்டோம். ஸோ இதில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு A to Z வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அதுக்குரிய லிங்க் வேணுமென்னா நான் இதில் சைடில் எல்லாத்தையும் மேல் ஐகார்டில் வந்து போட்டுக்கொள்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து பார்த்தோம்னா அந்த வீடியோக்குரிய லிங்க் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முதல் ஒருவேளை இந்த பைக்கை நீங்கள் ஸ்ரீலங்காவில் வாங்குறதா இருந்தால் இப்போதைக்கு ஸ்ரீலங்காவில் பார்த்தோம்னா 9,09,000 ப்ரைஸுக்கு பார்த்தோம்னா இது இப்போதைக்கு இருக்குது. நான் வாங்கும் போது பார்த்தோம்னா 9,39,000 இருந்தது. இனி ஃபியூச்சரில் பார்த்தோம்னா மேபி டெக்ஸால கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு கரண்ட் சிச்சுவேஷனில் பார்த்தோம்னா 9,09,000 வருது. ஸோ நெக்ஸ்ட் மெயினான விஷயம் இதுக்குரிய ரைட் ரிவ்யூ. ஸோ வெல்கம் டு தானிஷ் டெக். ஓகே, ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இக்னிஷன் சுவிட்ச் ஆன் பண்ணுவோம். இது BS6 நம்மளுக்கு ஃபியூல் டேங்குக்குள்ளே ஃபியூல் பம்ப் இருக்கும். ஸோ அது வந்து லோட் ஆகிறதுக்கு ஒரு 5 seconds இருக்குது. நீங்கள் அதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணுங்கள் எந்த BS6 வெஹிக்கிளுக்கும். ஸோ ஃபியூல் இன்ஜெக்ஷன் வருது இதில். ஸோ அதனால் தான் வந்து இதில் மெயினாக நான் சொல்ல வேண்டிய விஷயம், ரைட் ஸ்டார்ட் பண்ணுவதால் இது RTR, அதாவது ரேசிங் த்ரட்டல் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோம்னா எங்களுக்கு த்ரட்டல் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தோம்னா
நான் இது வரைக்கும் ஓடின வெஹிக்கிளில் இம்மிடியட் ரெஸ்பான்ஸ் இருக்கிற வெஹிக்கிளாண்டா இதாக இருக்கும். ப்ளஸ் இதில் வந்து இப்போ ஆர்டிஎஃப்ஐயும் கொடுக்குறாங்க, ரேஸ் டியூன் ஃபியூல் இன்ஜெக்ஷன். ஸோ அதால் வந்து இன்னுமே ஒரு ரேஸ் டியூன்டாக இருக்குது அந்த ரெஸ்பான்ஸ். மெயினாக இப்போ பெர்ஃபார்மன்ஸ் தாண்டி அதுக்குரிய அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தோம்னா இதில் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். அதை விட எங்களுக்கு ஒன் டச் ஸ்டார்ட் இருக்குது. நான் இதை ஒருக்கா ப்ரெஸ் பண்ணிட்டாலே நார்மலாகவே அது கிராங்க் பண்ணி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பாருங்கள், ஒரே ஒருக்க தான் ப்ரெஸ் பண்ணினா ஸ்டார்ட் ஆகிடுது. மெயினான விஷயம் எங்களுக்கு இதில் அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் பிரேக் லிவர்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருக்கிறேன். இன்னும் ஒரு விஷயம் இதில் ஜிடிடி டெக்னாலஜி இருக்குது, அதாவது கிளைட் த்ரூ டெக்னாலஜின்னு சொல்லுவோம். அதாவது மெயினாக ஃபர்ஸ்ட் 3 கியரும் நாம் த்ரெட்டில் கொடுக்காமல் லைட்டாக கிளச்சை ரிலீஸ் பண்ணி போகிறது மூலம் போய்க்கொள்ளலாம். மெயினாக நீங்கள் சிட்டி டிராஃபிக்கு பம்பர் டு பம்பர் டிராஃபிக் உள்ள இடங்களில் பார்த்தோம்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சிலேட்டரே கொடுக்க தேவையில்லை. இது 5 கியர் வரைக்குமே சூட்டபுள் ஆகும். மெயினாக ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியர் வந்து 1800 ஆர்பிஎம்மில் வந்து அது அட்ஜஸ்ட் பண்ணும். செகண்ட் கியர் அதாவது தேர்ட் கியர் வந்து 2000 ஆர்பிஎம்முக்கு மேலே வந்துடும். ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் கியருக்கு பார்த்தோம்னா 2400 ஆர்பிஎம் அந்த சம்திங்கில் பார்த்தோம்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே மேப்பிங் ஆகுது. ஸோ இது வந்து ரைடரில் இருக்குது. அப்பாச்சிலாம் ஃபஸ்ட் டைமாக கொண்டு வந்தாங்க. ஸோ நல்ல விஷயம், அதை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் த்ரெட்டில் கொடுக்கல. ஸோ ஒரு பேலன்ஸிங்காண்டி இதில் கிரிப்புக்கு வச்சுருக்கிறேன். லைட் இதுக்கு வந்து நீங்கள் உடனே வளமையாக நாங்கள் கிளச் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ரிலீஸ் பண்ணாமல் பொறுமையாக ரிலீஸ் பண்ணிங்களேன்டா மூவாக தொடங்கிடும். அதுக்கு பிறகு ஃபுல்லாக விட்டுட்டேன். ஸோ தண்டவாட்லேயே மூவ் ஆகுது. கிளச் இல்லை இப்போ அதாவது கிளச்சில் என்ற கை இல்லை. இது வந்து என்ன செய்ய மாட்டேன், இதில் டிபிஎஸ் சென்சார் உள்ள த்ரெட்டில் பாடியில் இருக்கும். அதாவது த்ரெட்டில் பொசிஷன் சென்சார். நீங்கள் த்ரெட்டில் கொடுக்காட்டி அந்த பொசிஷன் சென்சாரில் நோட் பண்ணும். ஓகே இது த்ரெட்டில் வந்து இதில் ட்விஸ்ட் பண்ணல. ஸோ அதால் வந்து நானே மேப்பிங்கை கூட்டுவோம்ட்டு ஒரு 1800 ஆர்பிஎம் வரைக்குமே இது கூட்டுது. ஸோ இதில் வந்து இப்படி செகண்ட் கியர் மாத்திரன். ஸோ லைட்டாக விட்டேன்டாலே ஃபஸ்ட் கியரில் நான் நினைக்கிறேன் 7-8 ஸ்பீடு போகும். செகண்ட் கியர் வந்து மேக்ஸிமம் 11 km/h ஸ்பீட் வரைக்குமே போகக்கூடியது. இப்போ வந்து 10 போகுது. 11-10 ரெண்டுமே மாறி மாறி வருது. ஸோ இப்போ 11 இப்படியே தேர்ட் கியர். ஸோ லைட்டாக நான் விடுறேன். ஸோ தேர்ட் கியரும் வந்து லைட்டாக இந்த லக்கிங் ஆகிற மாதிரி இருக்கும். பட் எடுத்துடும். இப்போ தேர்ட் கியரில் பாருங்க 15 ஸ்பீட் வரைக்குமே போகுது. ஆர்பிஎம் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இனி ரைஸ் ஆகும். இது ஃபோர்த் கியர் நான் இது வரைக்குமே செக் பண்ணல. லைட்டாக ஒரு பயம் இருக்கும் நொக் ஆக மாட்டேன். பட் இருந்தாலும் செக் பண்ணுவோம். ஸோ இது வந்து லைட்டாக விட்டேன்டா லாக் பண்ணி ஓகே ஃபுல்லாகவே கிளச் வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அந்தளவுக்கு இல்லைண்டா. லைட்டாக லக் ஆகுது. இப்போ கொஞ்சம் ரைஸ் ஆகுது பாருங்க. 19 ஸ்பீடுக்கு போயிட்டுது. ஸோ இவ்வளவுமே போதும். உங்களுக்கு 5th கியர் தேவையில்லை. பட் இருந்தாலும் 5 கியருக்குமே இந்த ஜிடிடி வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு ரிஃபைன்மெண்ட் வந்து செக் பண்ண வேணும். இது நான் ஆல்ரெடி 1932 கிலோமீட்டர் ஓடிட்டேன். ஸோ இந்த ரிஃபைன்மெண்ட் இந்த இடத்த என்னென்ன மாதிரி இருக்க மாட்டேன் எனக்கு பெர்ஃபெக்டாக வந்து அனலைஸ் பண்ணிட்டேன் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ நார்மலாகவே காட்டுறேன். இப்போ இதில் ஸ்டாப் பண்ணுறேன். மெயினாக இதுக்குரிய என்ஜின் வைப்ரேஷன் இருக்கா செக் பண்ணும். அதாவது ரிஃபைன்மெண்ட். அதாவது எங்களுக்கு சரியாக 4000 ஆர்பிஎம் வரைக்கும் எங்களுக்கு ஃபுட் பேக்கில் வந்து எங்களோட 2 ஃபுட் ரெஸ்ட்லேயும் வந்து லைட்டான வைப்ரேஷன் தெரியும். இது பழைய அப்பாச்சிலேருந்து எத்தனையோ மடங்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் கியர் போகிறேன். த்ரெட்டில் கொடுத்துறேன். இப்போ வந்து 3000 ஆர்பிஎம் நினைக்குது. ஸோ இது வரைக்கும் வைப்ரேஷன் இல்லை. 4000 வரைக்கும் ஃபுட் பேக்கில் லைட்டாக கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு அங்கே பார்த்தோம்னா அதே அளவு வைப்ரேஷனே கண்டினியூ ஆகும். ஸோ 6000 ஆர்பிஎம் எல்லாம் வந்துட்டு சேம் வைப்ரேஷன் தான். ஸோ 4000 மட்டும் லைட்டான ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் நோட்டிஸபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் முத்து பார்க்கும்போது ஓகே லைட்டாக வைப்ரேட் பண்ணுதுன்னு தெரியும். பட் இருந்தாலும் இந்த செக்மெண்ட்டில் அதர் வெஹிக்கிள்ஸ் மாதிரியே நல்ல ரிஃபைன்மெண்ட் இருக்குது. இதில் மெயினாக ஒரு பேலன்சர் சாஃப்ட்டும் போட்டிருப்பாங்க. பழைய ஓல்டு ஸ்கூல் அப்பாச்சியில் பார்த்தோன்னா அந்த கிராங்க் சாஃப்டோட பேலன்சர் சாஃப்ட் வராது. நாங்கள் எக்ஸ்ட்ரீம் 125 ரிவ்யூ பண்ணிக்கேன்னு சொல்லியிருப்பேன் EBD டெக்னாலஜின்ட்டு. ஸோ அதே மாதிரி ஒரு பேலன்சர் சாஃப்ட் வந்து கிராங்க் சாஃப்ட்டுக்கு ஒப்போசிட்டாக வந்து சேர்ந்து சுற்றுறபடியே இதுக்குரிய அந்த வைப்ரேஷன் ரிஃபைன்மெண்ட் எல்லாம் நல்ல ஒரு நோட்டிஸபிளான வகையிலே பார்த்தோன்னா இந்த அப்பாச்சியில் நல்ல இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்பாச்சி தானா இந்த என்ஜின் அளவு பார்த்தோம்னா ரிஃபைன்மெண்ட் வந்து டிவிஎஸ் நல்லாவே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. மெயினாக இந்த க்ரூசிங் ஸ்பீடுன்னு வரும்போது ஒரு 70 to 85 வந்து பெட்டராக இருக்கும். அதை விட மெயினான விஷயம் இதுக்குரிய சஸ்பென்ஷன். நான் ஆல்ரெடி ஓடிட்டேன். பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு நார்மலான ஒரு பம்பிங் ரோடில் ஓடும்போது 65% கம்ஃபர்ட்டும் அதே மாதிரி 35% வந்து
ஸ்டிஃபர் நோட்டாகவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து 75% 80% அளவுக்கு சாஃப்டராக இருக்காது. லைட்டான இந்த பம்பிங் வந்து நீங்கள் இதில் நோட்டீஸ் பண்ணுவீங்க. காரணம் இதில் வந்து யூஎஸ்டி ஃபோக் இருக்குது. பழைய டெலஸ்கோபிக், அதாவது கன்வென்ஷனல் ஃபோக்குன்னு சொல்லுவோம், பழைய அப்பாச்சியில் இருக்கிறது. அதை விட ஓரளவு ஸ்டிஃபராகவே இருக்குது எங்களுக்கு இந்த கோல்டன் யூஎஸ்டி ஃபோக். இதில் 37mm கோல்டன் யூஎஸ்டி ஃபோக் வருது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஓரளவு ஸ்டிஃபராகவே இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். பட் இது எங்கே சூட்டபுளாக இருக்குமெண்டா, நான் இப்போ லாங்கான ரோட் போகிறேன். ஸோ இதில் வந்து ஒரு கேர்வ் ஒன்று வருது லைட்டாக. ஸோ இதில் கேர்விங், அதே மாதிரி ஒரு ஹேண்ட்லிங், மெயினாக இதுக்குரிய ஹேண்ட்லிங் அந்த பழைய அப்பாச்சியை விட இந்த யூஎஸ்டி ஃபோக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹேண்ட்லிங்கே தெரியுது. இதுக்கு எங்களுக்கு டயரும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது ரியரில் வந்து 130 செக்ஷன் டயர் வருது. அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து 90/90 செக்ஷன் தான். இதில் 100 செக்ஷன் கொடுத்துருக்கலாம். இது ஒரு மைனஸாக இருக்குது இந்த பைக்கில். பட் அது வந்து மைலேஜில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தருது 90 செக்ஷன்ன்றது. பட் ஸ்டேரிங்கும் வந்து அவ்வளோ லூஸாக இருக்கும், செக்ஷன் குறைய விட் குறைய. ஸோ நாங்கள் இப்போ கார்னர் அந்த பொன்னால பாலத்துக்கு வந்துட்டோம். ஸோ இதில் இம்மீடியட்டான த்ரெட் ரெஸ்பான்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் urban மோட்லாம் வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ இந்த இம்மீடியட் த்ரெட் ரெஸ்பான்ஸ் நீங்கள் பாருங்கள், டக்கண்டு வெஹிக்கிள் ரியாக்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஆர்டிஆர்னு சொல்லுவோம், ரேசிங் த்ரெட் ரெஸ்பான்ஸ் ப்ளஸ் ஆர்டிஎஃப்ஐ சேர்ந்து. ஸோ இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் செக் urban மோடில் வச்சு செக் பண்ணுவோம், பிரேக்கிங்கும் செக் பண்ணுவோம். ஸோ urban மோடில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்களே பாருங்கள். ஸோ urban மோடில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மீடியம். இப்போ நீங்கள் அதர் 150cc 160cc பைக்கோட என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ், ஈவன் ஒரு எஃப்செட்டுக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் வந்து urban மோடில் கிடைக்கும். ஸோ அது மெயினாக சிட்டி பர்பஸுக்கு, சிட்டியில் வந்து பார்த்தோம்னா ஓரளவு மைலேஜும் கிடைக்கணும், ஓரளவு பெர்ஃபார்மன்ஸும் இருந்தால் காணுமென்ற பட்சத்தில் urban மோட் நான் மோஸ்ட்லி வந்து urban மோட் தான் யூஸ் பண்ணுவேன். எப்போவுமே பவர் மோட் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். வேணுமெண்டா ஒரு செக்கிங்க்கு வந்து இதில் பவர் மோட், நீங்கள் இதை பவர் மோட் மாற்றுறேன்டா கண்டிப்பாக நிப்பாட்டி போட்டு தான் மாற்றணும் உண்டு. இல்லை இதில் மோட் பட்டன் இருக்குது. நீங்கள் ரன்னிங்கில் இருக்கும்போது த்ரெட்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்போர்ட்ஸ் மோட்டுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணலாம். அதான் வந்து நான் பவர் மோட்னு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ரெட் லைட் வந்து 6000 RPMக்கு மேலே போனால் தான் ஆஃப் ஆகும். அது வரைக்குமே இது அந்த சிஃப்ட் லைட் வந்து எரிஞ்சுட்டு இருக்கும். பட் urban மோடில் வந்து கியரை குறைக்கிற கட்டத்துலேயும் எரியும், அதேமாதிரி கியரை அப் ஷிஃப்ட் டவுன் ஷிஃப்ட் பண்ணுறது பார்த்தோம்னா இதில் ஷிஃப்ட் லைட் எரியும். அதேமாதிரி இதில் ஒரு இண்டிகேட்டரும் காட்டும் நீ கியரை கூட்டு குறையண்டு. ஸோ இதில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுவோம். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டாக நோட் பண்ணுற விஷயம் என்னென்னா ஆர்பிஎம் வந்து ஈஸியாக ரைஸ் ஆகும் urban மோட்டோட ஒப்படைக்க. ஸோ இதில் நோட்டிஸபிளாக பவர் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ஓடுற மாதிரி ஓடுனீங்கன்னா மட்டும்தான் இதில் பவர் வந்து கெயின் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அதாவது அந்த 15 PS பவர் தெரியும். மோஸ்ட் ஆஃப் த கண்டிஷன் பார்த்தோம்னா ரியல் டைமில் நீங்கள் பவர் டிஃபரன்ஸ் வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. இதுதான் வந்து உண்மை. காரணம் நீங்கள் ரியல் டைமில் வந்து இப்படி ரேஷ் ட்ரைவ் பண்ண மாட்டீங்க. நானே ரேஷ் ட்ரைவ் பண்ணுறதில்ல, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வீடியோ காண்டி இப்படி செய்து காட்டுறேன். ஸோ அதாவது நீங்கள் சிட்டியில் உடைக்க வந்து பெரிய அளவு ஃபீல் எதுவுமே பண்ண மாட்டீங்க. அதேமாதிரி எப்போ நீங்கள் ரெட் லைன் அடித்து கியர் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து அதுக்குரிய அந்த ரியல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. மெயினாக இது வந்து ஒரு 5000 to 6000 RPMல பார்த்தீங்கன்னா பைக் நல்ல ஸ்டேபிளாக, என்ஜின் வந்து நல்ல ஸ்ட்ரெயின் இல்லாமல் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ க்ரூசிங் ஸ்பீடுன்னு வரும்போது லாங் ட்ரிப்பில் ஒரு 70 to 85 அந்த ஸ்பீட் பார்த்தோம்னா இதுக்கு கம்ஃபர்டபுள் ஸ்பீடாகவே இருக்கும். ஸோ பாருங்கள் இதில் சிஃப்ட் லைட் எரியுது. பட் நான் இப்போ த்ராட்டில் க்ரோஸ் பண்ணிவிட்டு ரெயின் மூட்டுக்கு மாற்றலாம், urbanக்குமே மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்து இப்போ கியரை குறைக்க சொல்லுது. இப்போ கியரை குறைச்சோன்னு பார்த்தோம்னா எங்களுக்கு ரெட் லைட் ஆஃப் ஆகும். ஸோ நான் இது லோ RPMல கொஞ்சம் ஸ்பீடை கூட்டினேன்டா 3000 RPMக்குள்ள வரைக்கும். இது வந்து என்ஜின் இந்த ஸோ என்ஜின் லக் ஆகுது, எனக்கும் ஃபீல் ஆகுது. அதேமாதிரி இதே இண்டிகேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த டைமில் நான் என்ன செய்யணும்னா ஆக்சிலேட்டர் லைட்டாக குறைச்சிட்டு செகண்ட் கியர் மாற்றணும். ஸோ இப்போ சிஃப்ட் லைட் ஆஃப் ஆகிட்டு ஸோ இதுக்கு பிறகு நார்மலாக 3000 RPM மேலே வச்சுருந்தாலே நல்ல ஸ்டேபிளாகவே இருக்கும், நல்ல ஸ்மூத்தாகவும் ட்ரைவ் பண்ணலாம். ப்ளஸ் இன்னொரு மெயினான விஷயம், இதுக்கு இந்த ஷிஃப்டிங் RPM விளாண்டு கேட்டிங்கன்னா நீங்கள் 4000 to 5000 RPM வச்சு கியர் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்மூத்தாகவே இருக்கும். ஸோ இது இந்த பிரேக்கிங் செக் பண்ண போகிறோம். முதலாவது ஃப்ரண்ட் பிரேக்கை செக் பண்ணுவோம். ஒரு 50 to 0 ஸ்பீட் வந்து எவ்வளோ டைமில் வந்து எடுக்குதுண்டு. ஸோ கொஞ்சம் அங்கே போயிட்டு செக் பண்ணுவோம். பிகாஸ் இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃப்ரண்டில் வந்து 270 mmக்கான டிஸ்க் பிரேக்,
என்ன ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். இதில் ஃப்ரண்ட் பிரேக் வந்து உண்மையிலேயே பெட்டராக இருக்கும். ஸோ இதில் 50 என்ற ஸ்பீட் வந்துட்டோம். 3, 2, 1. ஸோ பர்ஃபெக்டான ஒரு பைட்டிங். உண்மையிலேயே டிவிஎஸ் வந்து இதில் ஃப்ரண்ட் பிரேக்கில் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பட் ரியர் பிரேக் வந்து பார்த்தோம்னா இதுக்கு ஒப்போசிட்டாக இருக்கும். பட் ஒன் பேப்பர் வைஸ் பார்த்தோம்னா எங்களுக்கு 240 mm டிஸ்க் பிரேக் வருது. ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் ஓகே. பட் இருந்தாலும் எனக்கு அவ்வளவு எந்த யூசேஜில் எஃபெக்டிவாக இல்லைன்னு சொல்லுவேன். நான் மோஸ்ட்லி ஃப்ரண்ட் பிரேக் தான் யூஸ் பண்ணுவேன், இல்லாட்டி போத் பிரேக் வந்து யூஸ் பண்ணுவேன். போத் பிரேக்கில் பார்த்தோம்னா பெட்டரான ஒரு ஃபீட்பேக் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 50 என்ற ஸ்பீடில் வச்சு ரியர் பிரேக் அப்ளை பண்ணி காட்டுறேன். எக்ஸாக்டான டைமிங் எல்லாம் நான் மேலேயே போட்டுக்கொள்கிறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ 3, 2, 1. நல்லாவே இழுத்து நிற்கிது. ஸோ நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதாவது டைமிங் எல்லாமே சைடில் வரும் பாருங்கள். இப்போ வந்து போத் பிரேக் ஒருக்கா செக் பண்ணுவோம். அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை சேர்த்து அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரி இருக்குண்டு. மற்ற இது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2000 km கிட்ட ஓடிட்டு, ஸோ ஓரளவு செட்டில்டான என்ஜின்ட்டே சொல்லிக்கொள்ளலாம். பட் இருந்தாலும் இன்னும் ஒரு அந்த என்ஜின் டைட்னஸ் வந்து ஓரளவு இருக்குதுன்னே சொல்லிக்கொள்ளலாம். ஸோ இப்போ வந்து போத் பிரேக் வந்து அப்ளை பண்ண போகிறோம் 50 என்ற ஸ்பீடில். ஸோ 3, 2, 1. ஸோ பர்ஃபெக்ட். இது வந்து இன்னுமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு போத் பிரேக். ஸோ பிரேக்கிங் டெஸ்ட் எல்லாமே சைடில் போகிறேன். இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காண்டி சேஃப்டியாக தான் வந்து இந்த ரோட்டில் வந்து உங்களுக்கு பிரேக்கிங் பண்ணி காட்டினேன். இதை வந்து நீங்கள் யாருமே முயற்சி செய்ய வேண்டாம். அதை விட உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நிறைய விஷயங்கள் வந்து இதில் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீட், அதேமாதிரி ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குது. இல்லை நீங்கள் டர்ன் பை டர்ன் நவிகேஷன், அதேமாதிரி கோல் SMS அலர்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஒரு சின்ன டிஸ்பிளேலேயே காட்டுற மாதிரி இதில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. நல்ல விஷயம். பட் அந்த அப்ளிகேஷனில் அப்பாச்சியை இதுக்குரிய வேர்ஷனை வந்து ஆட் பண்ணுறாங்க இல்லை இன்னும் டிவிஎஸ். ஸோ அதை வந்து வேலைக்கு ஆட் பண்ணாங்கன்னு எல்லாம். பட் இப்போதைக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களா டிவிஎஸ் ரொனினை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற பட்சத்தில் பார்த்தோம்னா ஓரளவு சரியான இன்ஃபர்மேஷன் அதில் பார்த்தோம்னா இந்த என்ஜின் டெம்பரேச்சர் எல்லாமே பார்க்கலாம், பேட்டரி வோல்டேஜ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கிய விஷயத்துக்கு டேர்னிங் ரேடியஸ், இது நான் பெரிய ரோடுடைய ஈஸியாக டேர்ன் பண்ணிட்டேன். பட் இது எங்கே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா, சின்ன சின்ன இப்படி ஒரு அரைவாசி ரோடு இருக்க பார்த்துக்கோன்னா கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு எடுத்து தான் டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது டேர்னிங் ரேடியஸ் வந்து இதுக்கு அதிகம், வீல் பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறபடியா அந்த ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கலாம். அதை விட உங்களுக்கு 146 kg தான் வருது. ஸோ இது வந்து ஹேண்டிலிங்கில் வந்து பெட்டராக இருக்கும். அதாவது நீங்கள் இப்படி ஹைவே இப்படியான ஒரு லாங்கான ரோடில் ஓடுறீங்கன்னா பெட்டராக இருக்கும் இந்த வெயிட். அதாவது ஸ்டெபிலிட்டி வைஸ் வந்து பார்த்தோம்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு மெயினான பிடிச்ச விஷயமே இதுக்குரிய ஹேண்டிலிங் தான். பெர்ஃபார்மன்ஸும் இல்லை, மைலேஜும் இல்லை, மெயினாக இதுக்குரிய ஹேண்டிலிங். எங்களுக்கு வைடான சிங்கிள் பீஸ் ஹேண்டில் வர்றது நல்லாவே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸி. அதை விட இதுக்குரிய சென்டர் ஆஃப் மேஸ் வந்து நல்லாவே கீழே போட்டிருப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்கு 12 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வருது. ஸோ இதான் நீங்கள் ஃபுல் டேங்க் அடிச்சிட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட் அட் ஆகும். ஸோ ஹைவே ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ நான் 60 என்ற ஸ்பீடில் அப்படி காமாக என்ஜின் போகுது, எந்த வித ஸ்ட்ரெயினுமே இல்லாமல் போகும். ஸோ 5000 RPM வர்றேன், எந்த வித வைப்ரேஷனும் இல்லை. அதாவது அந்த 4000 RPM என்ன வைப்ரேஷன் ஃபீல் பண்ணணும் அதே வைப்ரேஷன். பட் நீங்கள் நியூ வெஹிக்கிள் எடுக்கும்போது அதில் ரிஃபைன்மெண்ட் குறைவாக இருக்கும். வேண்டாம், அது பிரேக்கிங் பீரியட் கம்ப்ளீட் பண்ணாதபடியாக என்ஜின் செட் ஆகிருக்காது. ஸோ அந்த டைமில் என்ஜின் வந்து ஓரளவு பெர்ஃபார்மன்ஸும் குறையும், டைட்டாகவும் இருக்கும். அதேமாதிரி இந்த ரிஃபைன்மெண்ட் லெவலும் குறைவாக இருக்கும். ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் உங்களுக்கு பெரிய ஒரு நோட்டிசபிளான வித்தியாசம் தெரியும். ஒரு 1500 km பார்த்தோம்னா, அதாவது 1500 km ஓடினா பிறகு இன்னுமே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து இன்னுமே ஸ்மூத் ஆகும். அப்படின்னா ஒரு 2500 3000 km ஓடினா பிறகு ஃபுல் ஃப்ளெஜ்டாகவே என்ஜின் ஃப்ரீ ஆகிடும். அது வரைக்கும் கொஞ்சம் என்ஜின் அந்த டைட்னஸ் வந்து அந்த கிளியரன்ஸ் டைட்னஸாக இருக்கிற பார்த்தோம்னா நீங்கள் லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த பைக் மட்டும் இல்லை, எந்த நியூ வெஹிக்கிள் எடுத்தாலும் அந்த கன்செப்ட் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் 500 km வந்து பார்த்தோம்னா எப்போவுமே ரன்னிங் பீரியட்டுக்கு கண்டிப்பான ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஆக லக்கிங் பண்ணியும் ஓடக்கூடாது, அதாவது ரெட் லைன் அடிச்சும் ஓடக்கூடாது. அதேமாதிரி ஆர்பிஎம்மை வேரி பண்ணி ஓடுங்க, நல்ல ஒரு என்ஜின் செட்டில்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான தனி வீடியோ வந்து பார்த்தோம்னா நம்ம சேனல்லே போட்டிருப்போம், ரன்னிங் இன் பீரியட் இல்லாட்டி பிரேக்கிங் பீரியட். ஸோ அதை வேணுமெண்டா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். மெயினான விஷயம் இதுக்குரிய USD ஃபோக் இப்படியான ரோடில் பர்ஃபெக்டாகவே ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஹைவே நான் கான்ஃபிடென்ட்டாகவே இந்த ஃபோக், அதாவது மெயினாக இதில் சேசிஸ் என்று வரும்போது டபுள் கிராடில் சிங்க்ரோ ஸ்டிஃப் சேசிஸ் வந்து போட்டிருப்பாங்க, ஸ்பிளிட் சேசிஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டிஃபான சேசிஸ், அந்த என்ன நெகிழுந்தன்மைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் குறைவாக இருக்கும். ஸோ நல்ல ஸ்டிஃபராகவே இருக்கும். ஹேண்டிலிங்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இதில் 70 ஸ்பீடெலாம் பார்த்தோம்னா ஈஸியாக வந்து எந்த வித ஸ்ட்ரெயினுமே இல்லாமல் இதில் போகக்கூடிய மாதிரி இருக்கும். 5500 RPM 5th கியரில் போகுது. ஸோ அதை விட இதில் பார்த்தோம்னா ஒரு பம்பிங் ஒன்று வருது பாருங்க. இந்தா
லைட்டாக ஒரு மதகு வந்துச்சு. ஸோ இந்த இடங்கள்லாம் நல்ல சாஃப்டராகவே இருக்குது உங்களுக்கு சஸ்பென்ஷன். பட் சின்ன சின்ன குண்டு குழியண்டா மட்டும் உங்களுக்கு லைட்டாக அந்த ஃபீட்பேக் தெரியும். பட் ரியர் வந்து பார்த்தோம்னா ஓரளவு ஸ்டிஃபராக தான் இருக்குது. ஃப்ரண்டோட ஒப்படைக்க ரியர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபராக இருக்குது. சாஃப்ட்வேர் சைடாக கொடுத்துருந்தா கம்ஃபர்டபுளுக்கு நல்லா இருந்திருக்கும். பட் ஹேண்ட்லிங் வைஸ் இல்லை ஸ்டெபிலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முதல்ல குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ப்ளஸ் மெயினாக இதில் ஒரு கேர்வ் இருக்குது. 70 என்ற ஸ்பீடில் கான்ஃபிடென்ட்டாகவே என்னால் கேர்வ் எடுக்க முடியும். நல்ல ஒரு லீன் ஆங்கிள் வந்து இதுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது தனியாக எடுத்த வீச்சுக்கு நான் ரைட் ரிவ்யூ சொல்லல, ஒரு 2000 கிலோமீட்டர் ஓடிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸில் கிடைச்ச ரைட் ரிவ்யூ சொல்கிறேன். பட் என்ன ஒரு செகண்ட் கியர் தேர்ட் கியராக லோ ஸ்பீடில் போனீங்கன்னாலே அதிகமாக வந்து லக்கிங் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஈவன் கம்ப்யூட்டர் வெஹிக்கிளில் பார்த்தோம்னா அவ்வளோவா அந்த இன்ஜின் பவர் இருக்காது. அதே டைமில் லக்கிங் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ண மாட்டீங்க. பட் இதில் லக்கிங் அதிகமாகவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கரெக்டான ஆர்பிஎம்மில் கரெக்டான கியரை சேஞ்ச் பண்ணி ஓடுங்க. எப்போவுமே பிஸ்டன் ரோட் அதே மாதிரி கிராங்க் ஷாஃப்ட்டுக்கும் நல்லது, ஹெல்த்தியாக இருக்கும். அதேமாதிரி என்ஜினும் வந்து ஸ்மூத்தாக ரிஃபைண்டாக ஓடும், லாங் லைஃபுக்கும் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு ரைட் பண்ணுறது பார்த்தோம்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு பஞ்சி சோம்பரி பார்க்காம கியரை டவுன் ஷிஃப்ட் பண்ணாமல் ஓடாதீங்க. அதேமாதிரி ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஆர்பிஎம்முக்கு ஏற்ற மாதிரி கியர் அப் ஷிஃப்ட் டவுன் ஷிஃப்ட் பண்ணுங்கள், பெட்டரான விஷயம். ஸோ எப்போவுமே 150cc செக்மெண்ட்டை தாண்டினாலே அந்த லக்கிங் வந்து அதிகமாக எங்களுக்கு என்ஜினில் ஃபீல் ஆகும். ஸோ அதே விஷயம் வந்து இதுலேயும் இருக்குது. அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதோட மெயினான விஷயம் இதுக்குரிய எக்ஸாஸ்ட் நோட். ஸோ நீங்கள் ரோட்டில் போகிறீங்கன்னா எல்லாருமே திரும்பி பார்க்க வைக்கும். ஈவன் நீங்கள் இதில் போகிறீங்கன்னா அதில் வரைக்கும் ஒரு ஆள் திரும்பி உங்களை பார்க்கும். ஸோ அந்தளவுக்கு லவுடான பீட் வருது. ஸோ ஸோ நல்ல ஒரு லவுடான பீட் வந்து இதில் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக இதுக்குரிய கன்க்ளூஷன் பார்ட்டு வரும்போது ஒரே வரியில் சொல்லப்போனால் உங்களுக்கு ஓரளவான பெர்ஃபார்மன்ஸ் வேணும், ப்ளஸ் அதே டைம் மைலேஜும் வேணும். அவட முக்கியமாக பிரேக்கிங்கில் ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் பெட்டராக இருந்தால் காணும். எனக்கு ரியர் பிரேக் வந்து அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரண்ட் பிரேக் பெட்டராக இருந்தால் காணும், ப்ளஸ் ஏபிஎஸ் ஃபீச்சர்ஸோடையும் வேணும். அதை விட சஸ்பென்ஷன் செட்டப் பண்ணி வரும்போது ஒரு 50%, அதாவது Yamaha FZ அளவுக்கு சாஃப்ட்வேர் சைடாக இல்லாட்டியும் ஓரளவு ஸ்டிஃபராகவும் இருக்கும். அதே நேரம் ஓரளவு கம்ஃபர்ட் ஃபோக்கஸாகவும் இருக்க வேண்டிய ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் இருந்தாலும் காணும். அதோட மெயினாக இதுக்குரிய டிசைன் ஒரு ரோட்டில் வந்து ஒரு யூனிக்கான ரோட் ப்ரெசன்ஸும் கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா ஓரளவு ஃபேமிலிக்கும் செட் ஆகணும். நீங்கள் ஒரு 160cc செக்மெண்ட்டில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் நிறைய பைக்ஸில் பார்த்தோம்னா ஸ்பிளிட் சீட் வருது. ஸோ இதை விட அது வந்து ஒரு அஸ்தட்டிக் வைஸ் பெட்டராக இருக்கும், லுக் வைஸ் நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் ப்ராக்டிக்கல் என்ன வரும்போது சிங்கிள் சீட் கொஞ்சம் லோங்காக வருது. 160cc செக்மெண்ட்டில் இது ஓரளவு லோங்காண்டே சொல்லிக்கொள்ளலாம். அந்த அளவு பார்த்தோம்னா ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். பட் இது ஒரு ஸ்டெப் அப் சீட் தான். இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டான ஃப்ளட்டான சீட் கிடையாது. பட் இருந்தாலும் ஓரளவு மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்க போகுது. ஸோ இந்த விஷயம் ஓகேன்ற பட்சத்தில் பார்த்தோம்னா நீங்கள் இந்த பைக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். ப்ளஸ் ப்ரைஸிங் வரும்போது ஒரு பெட்டரான ப்ரைஸிங், அதாவது இலங்கையில் இப்போ இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸில் பார்த்தோம்னா ஒரு பெட்டரான ஒரு லோ ப்ரைஸில் பார்த்தோம்னா இந்த பைக்கை வந்து இவங்க தந்துருக்குறாங்க. இதில் வந்து எங்களுக்கு குறையில் வரும்போது பார்த்தோம்னா எங்களுக்கு இதில் ஒரு ஹலஜன் செட்டப்போட தான் சிக்னல் லைட்ஸ் வருது. ஸோ எல்இடி எல்லாம் பார்த்தோம்னா எங்களுக்கு ஹெட்லைட்டும் டெயில் லைட்லேயும் மட்டும்தான் வருது. பட் இருந்தாலும் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு எல்இடி செட்டப் வித் ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்போட வருது. ஸோ அதுன்ற ஃபேஸ் லுக் பார்த்தோம்னா எத்தனை பேருக்கு பிடிக்குதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக ஆரம்பத்தில் பிடிக்கும்போது, அதாவது ஆரம்பத்தில் நான் பார்க்கும்போது இந்த அப்டேட்டடான அந்த ஹெட்லேம்ப் வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு யோசிச்சேன். பட் இந்த பைக் வந்தால் அப்புறம் இதை பார்க்கும்போது அதை விட இது ஓரளவு ஓகேன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது போக போக. ஸோ ஓரளவு அந்த BMW அதேமாதிரி டுக்காட்டிக்குரிய அந்த ஹெட்லைட்டுக்குரிய செட்டப் வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு இதில் ஃப்ரண்ட்டில் வரபடியாக வித் அந்த யூஎஸ்டி ஃபோக்கும் வரபடியாக பெட்டரான ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதோட இதில் ஒரு ஃபீச்சர்ஸ் லோடட் எங்களுக்கு வந்து இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரும்போது இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் கிளஸ்டர் வித் ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டோட வருது. ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் வந்து இது வரைக்குமே ஸ்ரீலங்காவில் ஆக்டிவேட் பண்ணல, இந்தியாவில் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் டிவிஎஸ் ரொனின்ற அந்த ஆப்பில் கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் பாவிக்கிற மாதிரி இருக்கும். பட் வேலைக்கு டிவிஎஸ் அதை அப்டேட் பண்ணாங்கள்ட்ட பெட்டராக இருக்கும். ஓவரால் ஒரு ஃபீச்சர்ஸ் லோடட்டான பெக்கா ஒரு பைக் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா இந்த பைக் வந்து ஓரளவு சூட்டபுளாக இருக்கும். அதை விட ஆல்ரெடி இந்த பைக் நீங்கள் இலங்கையிலே இல்லாட்டி இந்தியாவில் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கையும் வந்து தனிப்பட்ட ஃபீட்பேக்கையும் வந்து பார்த்தோம்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா புதுசாக அந்த பைக் வாங்குற அளவுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இதோட ஓனர்ஷிப் ரிவ்யூ, அதாவது எந்த ரிவ்யூ வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 10,000 இல்லாட்டி 5,000 கிலோமீட்டர் க்ராஸ் பண்ண பிறகு என்ன மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குன்ற விஷயத்தை வந்து பார்த்தோம்னா சொல்லிக்கொள்கிறேன். பட் இது வரைக்கும் இந்த பைக் எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியல. ஒரு லோ மைலேஜ்லாம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டருக்குள்ளான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் ஓகேயா போகுது. பட் இருந்தாலும் ஃபியூச்சரில் லாங் டர்ம் ரிவ்யூ வந்து போட்டுக்கிறோம். ஸோ மறக்காமல் தனுஷ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா தான் இப்படி என்ன ஆட்டோமொபைல் சம்மந்தம் டெக் சம்மந்தம் வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும்.